அது பழசுவையென அமுதென அறிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். அது பழச்சுவையென அமுதென அறிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை. மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திரு பேரும் துறை மண்ணா. எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம். எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் 7வது பாடலை இன்று சிந்திக்க இருக்கிறோம். பலவேறுபட்ட இயல்பில் அன்பர்கள் அந்த ஈசனை வணங்குவதையும் மெய்யடியார்களின் சிறப்பையும் சென்ற பாடல்களிலெல்லாம் பார்த்தோம். ஒவ்வொருவரின் அனுபவமும் வெவ்வேறானவை. அப்படி ஒவ்வொருவரும் பெற்ற சிவானந்த அனுபவத்தை இந்த 7வது பாடலில் மாணிக்கவாசக சுவாமி விவரிக்கிறார். அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தேன் சிந்தும் மலர்களை உடைய சோலைகளை கொண்ட உத்தரகோசமங்கை தலத்தில் எழுந்தருளிய சிவனே, திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே, அந்த பரம்பொருள் பழத்தின் சுவை போல இனியது, அமுதம் போன்றது, அறிந்து கொள்வதற்கு அரியது, மிகவும் எளியது என அறிவால் உறுதி பெற தேவர்களுக்கும் இயலவில்லை. அப்படிப்பட்ட தாங்கள் இதுவே அந்த பரம்பொருளின் திருவுருவம், இவர்தான் அந்த பரம்பொருள் என்று கூறத்தக்க எளிய முறையில் எங்களை ஆண்டு கொண்டு இங்கே எழுந்தருளியுள்ளீர். எது எங்களை பணி கொள்ளும் வகை, அதன்படியே நடப்போம். எம்பெருமானே, நீவீர் பள்ளி எழுந்தருள்க என்று இறைவனை போற்றி பாடுகிறார் மாணிக்கவாசகர். மிக அருமையான கருத்துடைய பாடல் இது. ஒவ்வொருவரும் அவரவர் நிலைக்கும் அனுபவத்திற்கும் ஏற்றவாறு அந்த ஈசனின் தன்மையையும் உருவத்தையும் விளக்க முயல்கின்றனர். அந்த ஈசனை வழிபட்டு அவரவர் பெற்ற இன்பம் பழத்தின் இனிப்பாகவும் அமிர்தத்தின் சுவையாகவும் உள்ளது. ஒவ்வொருவரின் இன்பமும் அனுபவமும் வெவ்வேறாய் இருப்பதால் அந்த ஈசன் இதோ இப்படிப்பட்டவன்தான் என்று அந்த தேவர்களாலும் அறுதியிட்டு கூற முடியாது. மாணிக்கவாசக பெருமான் திருக்கோத்தும்பி பதிகத்தில் பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி. செந்தாமரையில் இருக்கும் பிரம்மாவும் இந்திரனும் சரஸ்வதியும் நாரணனும் சந்திரசூரிய அக்னியாகிய பெருமைமிக்க ஜோதிகளும் தேவர்களும் சிவபெருமானை முழுதாய் அறிந்து கொண்டவர்கள் அல்லர் என்கிறார். இருப்பினும் அந்த ஈசன் நம்மை போன்று எளியவருக்காக ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு உருவாய் கோவில் கொண்டுள்ளான். அந்த எழில்மிகு கோலத்தை நாம் கண்களால் கண்டு சிந்தையில் இருத்தி அவன் தாழ்பணிவதே நமக்கான பணி. அந்த ஈசனிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரி என்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா? அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டும் என்று. அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம், அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து. இதுவரை நாம் பார்த்த
பாடல்களிலெல்லாம் மாணிக்கவாசக பெருமான் ஞானகுருவாய் குருந்த மரத்தின் நிழலில் தன்னை ஆட்கொண்ட திருப்பெருந்துறை பெருமானே என்று அழைப்பதை பார்த்துள்ளோம். இந்த பாடலில் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் என்று குறிப்பிட்டுள்ளார். மாணிக்கவாசக பெருமான் உத்தரகோசமங்கை தலம் சென்ற நிகழ்வுகளை பார்ப்போம். ஞான தேசிகனாய் வந்து திருப்பெருந்துறையில் ஆண்டு கொண்ட ஈசன் சிறிது காலங்களுக்கு பிறகு தாம் கைலைக்கு செல்ல வேண்டியதை சீடர்களுக்கு உணர்த்துகிறார். அடியவர்கள் தம் குருநாதரை பிரிய மனமில்லாமல் பெரிதும் வருந்தினர். அதை கண்ட குருநாதர் திருப்பெருந்துறையின் குருந்த மரத்தின் நிழலில் ஒரு தெய்வ பீடம் அமைத்து அதில் தம்முடைய திருவடிகளை எழுப்பி வழிபாடு செய்து வருமாறும், ஒரு நாள் இக்கோவில் திருக்குளத்தில் தீப்பிழம்பு ஒன்று தோன்றும், அதில் அனைவரும் மூழ்கி எம்மை அடையலாம் என்று கட்டளையிடுகிறார். பிரிவாற்றாமையால் மாணிக்கவாசகர் மட்டும் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். அவரை கண்ட ஈசன், நீ எம்மை பின்தொடர்ந்து வரவேண்டாம், உத்தரகோசமங்கை என்னும் தலத்திற்கு சென்று அங்கு எண்வகை சித்திகளையும் பெற்று திருக்கழுக்குன்றம் முதலான தலங்களை தரிசித்து பின்னர் தில்லையை அடைவாயாக என்று கூறிச் சென்றார். மாணிக்கவாசகரும் அவ்வாறே திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் கீழ் ஒரு தெய்வீக பீடம் அமைத்து அதில் குருநாதரின் திருவடிகளை எழுந்தருளச் செய்து அடியார்களோடு தாமும் வழிபட்டு வந்தார். ஒரு நாள் திருக்குளத்தில் தீப்பிழம்பு தோன்றிற்று. அடியார்கள் அனைவரும் ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டு அதில் மூழ்கினர். பெருமான் அம்மையப்பராய் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி அருட்காட்சி வழங்கி அருளினான். அடியார்கள் அனைவரும் மூழ்கி சிவகணங்கள் ஆயினர். மாணிக்கவாசகர் அடியார்களின் பிரிவாற்றாது வருந்தி திருச்சதகம் எனும் பாமாலையால் இறைவனை துதித்தார். பின்னர் குருநாதர் தனக்கு பணித்த அருளாணையின்படி திரு உத்தரகோசமங்கைக்கு சென்று நீத்தல் விண்ணப்பம் எனும் திருப்பதிகம் பாடினார். அப்போது அத்தலத்தில் இறைவன் மீண்டும் திருப்பெருந்துறையில் காட்டிய குருந்தமர் கோலத்தை காட்டியருளினான். அத்திருக்கோலத்தை கண்டு மகிழ்ந்த அடிகள் அங்கு அஷ்டமாசித்திகள் கைவரப்பெற்றார். மாணிக்கவாசகர் உமையொரு பாகனின் திருக்காட்சியினை கண்டு திருப்பொன்னூஞ்சல் என்று உத்தரகோசத்தில் கோவில் கொண்ட மங்களநாயகியுடன் உள்ள மங்களநாத சுவாமியை பாடி அருளினார். பார்வதி தேவிக்கு இறைவன் வேதாகமங்களின் இரகசியங்களை உபதேசித்தமையால் இத்தலம் உத்தரகோசமங்கை எனும் பெயர் பெற்றது. இத்தலத்தில் சுவாமியை அம்பாள் பூஜிப்பதாக ஐதீகம். உத்தரகோசமங்கையில் உள்ள மரகத நடராஜர் வருடத்தின் அனைத்து நாட்களும் சந்தனத்தால் மூடப்பட்டிருப்பார். வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே சந்தன காப்பு களையப்பட்டு மரகத திருமேனியின் தரிசனத்தை நாம் காண முடியும். மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம் திருப்பொன்னூஞ்சல் பாடியது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு சென்றாலும் அங்கும் உத்தரகோசமங்கை மன்னா என்றும் பாடியுள்ளார். சிவாலயங்கள் அனைத்திலும் பள்ளியறை பூஜை சமயம் தினந்தோறும் பாடப்பட்டு வரும் சிறப்புடையது திருப்பொன்னூஞ்சல் பதிகம். உன்னற்கரிய திரு உத்தரகோசமங்கை மன்னி பொலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரைஞ்ச பாவங்கள் பற்றிருப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடுமணி மயில் போல் எண்ணத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்பாடி நாமும் மகிழ்வோம். மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்.